ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நஹிலாஸ் vlog. இன்னைக்கு வந்து நீங்கள் திருவிழாவோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறீங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ பார்ட் 3 வீடியோ என்னன்னா பொலி எருது விழா. ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போறீங்க. பொலி எருது விழானா எங்களோட லாங்குவேஜில் கூலி இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் கர்நாடகத்தில். மே 6 வந்து நாங்க 2 கோயிலுக்கும் மாவிளக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஊர்ல இருக்க பசங்க வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்க, அந்த 4 ஊர்ல ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்க என்ன பண்ணணும்னா காளை மாடு பிடிக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க. இங்கன்னா பக்கத்துல இருக்க ஊருக்கு பண்ணாரி அந்த மாதிரி ஊருக்குலாம் கிளம்பிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துட்டு நைட் ஃபுல்லாக போய் அங்கே ஸ்டே பண்ணி அந்த காளை மாட்டு கூட இருந்து அந்த காளை மாடு கூட கொஞ்சம் நல்லா பிடிச்சி நல்லா எப்படி பிடிக்கணும் எப்படி கட்டணும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மார்னிங் வந்து வருவாங்க மே 7. ஸோ அப்படி அவங்க ஊருக்குள்ள அப்படி வரும்போது ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மோர், கஞ்சி, அப்புறம் கம்மங்கூழ், ஜூஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்க சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காளை மாட்டை பிடிச்சிட்டு வரும்போது நாங்கள் வந்து இந்த மாதிரி மோர்லாம் கொடுத்துட்டு கூப்பிட்டு வருவோம். கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஸ்டிக் இருக்குல்ல, இது வந்து பேம்போ ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிருந்து எங்க பழைய ஊர் கவுண்டர் வீடுன்னு சொல்லுவாங்க, அங்க போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி அவங்க ஸ்டிக்ஸ்ல அடிச்சுப்பாங்க. எல்லாரும் அவங்க ஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி 3 டைம் அவங்க அடிச்சுப்பாங்க. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து மாடெல்லாம் காளை மாட்டை பிடிச்சிட்டு தொப்பம்பாளையத்துக்கு தான் போவோம். 4 ஊருமே தொப்பம்பாளையம் அப்படின்ற ஊருக்கு தான் காளை மாட்டை பிடிச்சிட்டு வருவாங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வெள்ளாளப்பாளையம், கோடைப்பாளையம், இப்போ நம்ம அம்மாபாளையம், இந்த 4 ஊருமே தொப்பம்பாளையம் ஊருக்கு தான் போகும். அங்கே என்ன சம்பிரதாயம் நடக்கும்னா, தொப்பம்பாளையம் ஊர் கவுண்டர் வீட்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு சின்ன பூனை, வெள்ளை கலர் பூனையை என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக அதுக்கு பாடம் சொல்லுவாங்க. நைட்டு ஃபுல்லாக அதுக்கு பாட்டு பாடி நைட்டு ஃபுல்லாக அது பாட்டு பாடி சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியா தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூனையை வந்து ஒரு சட்டியில போட்டு மறைச்சு எடுத்துட்டு வருவாங்க. மறைச்சு எடுத்துட்டு வந்துட்டு அங்கே ஒரு குழி தெரியுது, அவங்கெல்லாம் ஸ்டிக்ஸ் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்களா, அங்கே வந்து அந்த பூனையை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு 4 hours அந்த பூனை வந்து அந்த க்ளோஸ்லயே இருக்கும். எந்த ஒரு ஏரும் போகாம அது அந்த அந்த பானைக்குள்ள அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா ஊர்ல இருந்தும் அந்த காளை மாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, புடிச்சிட்டு வந்து அந்த க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பானை மேல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மண்ணு மேல அதை படுக்க வைப்பாங்க அந்த காளை மாட்டை. சில காளை மாடெல்லாம் படுக்கவே இல்லை, சிலதெல்லாம் நிறைய ரவுஸ் பண்ணுச்சு. ஸோ எல்லா காளை மாட்டையும் படுக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக வர்ற காளை மாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, தொப்பமலை ஊர் கவுண்டர் வந்து அது மேலே ஏறி நின்று அவர் வந்து ஒரு கதை சொல்லுவாரோ ஏதோ பாட்டு பாடுவார். பட் அந்த பாட்டும் எனக்கு சரியா கேட்கல, நான் ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால. ஒரு 4 hours கழிச்சு அந்த பானையில போட்டு வச்ச அந்த பூனை என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்துட்டு வந்த ஊர் கவுண்டரே என்ன பண்ணுவாருன்னா, எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வந்து அதை ஓப்பன் பண்ணுவார். அப்படி ஓப்பன் பண்ணும்போது 4 hours அந்த பானைக்குள்ளேயே இருந்த பூனை அது உயிரோட வெளியே வந்து அதோட பால் குடிக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி அது பால் குடிச்சிருச்சு அப்படின்னா, உயிரோட அது இருந்துச்சுன்னா ஊர் வந்து நல்லா இருக்கு, திருவிழா நல்லபடியா நடந்திருக்கு அப்படின்றது ஒரு ஐதீகம். அது ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அதுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அது ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி எதுவுமே ஆகல. 4 hours அந்த பூனை அந்த பானைக்குள்ள இருந்து அது அடுத்த 4 hours எடுத்துட்டு போய் பார்க்கும்போது உயிரோட தான் இருந்துச்சு. ஸோ அதோட கிளிப்ஸ்லாம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் இதில் ஆட் பண்ணல. அண்ட் தென் இதுதான் அந்த ஊர் கவுண்டர் வந்து அந்த கதை சொல்லுவாரு அந்த காளை மாட்டு மேலே ஏறிட்டு. ஸோ அந்த பேம்பு ஸ்டிக்ல சுத்தி எல்லாரும் பிடிச்சிப்பாங்க. அந்த தைரியத்துல அவர் ஏறி நின்னுப்பாரு. ஸோ மே 7 வந்து பொலி எருது விழா அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ்லலாம் வந்துச்சு, ஐ திங்க் தினமலர்ல வந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி பொலி எருது விழா வந்து மோஸ்ட்லி நிறைய ஊர்ல கொண்டாட மாட்டாங்க. அதை பத்தி எதுவும் எனக்கு தெரியல. எங்க ஊர்ல இதான் ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. ஏன்னா 4 ஊர் சேர்ந்து இந்த பொலி எருது விழா நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொலி எருது விழா வந்து அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. மே 7ஓட அந்த ஃபெஸ்டிவல்ஸ், அந்த 4 ஊர் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஏன்னா மே 15 தான் மெயின் ஃபங்க்ஷன். மே 15 மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா நான்வெஜ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது வந்து கெடா விருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 1 மாசம் நான்வெஜ் சாப்பிடாம
மே 15 தான் நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம். அதுக்கு மே 15 நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மார்னிங் எல்லாம் பொங்கல் வச்சிருவாங்க. ஊரில் இருக்க பெரியவங்க பெண்கள்லாம் வந்து பொங்கல் வைப்பாங்க. சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு அங்கே ஒரு குடிசை போட்டிருக்காங்கல்ல, அங்கே வந்து அவங்க சாமி ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஊரில் இருக்க பெண்கள்லாம் இங்கே பொங்கல் வச்சக்கப்புறம் ஒரு 10-11 வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. மே 15 வந்து லாஸ்ட் மாவிளக்கு எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு ஒரு மாவிளக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். அதை முடிச்சுட்டு எல்லார் வீட்லயும் நான்வெஜ் தாங்க. நாங்கள் ஒரு கெடாவே வெட்டிட்டோம். ஸோ அவ்வளோதான், திருவிழா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. 1 மாதம் திருவிழா நல்லாவே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காம நஹிலா vlog லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.